Hello friends, welcome to our channel Tanumika Sweet Home. நம்ம இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான சிம்பிளான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எல்லார் வீட்லேயுமே பிக் ஷாப்பர் பேக் இருக்கும். அதில் ஒரு சில டைம் இந்த மாதிரி ஹேண்டில் வந்து உடஞ்சிருக்கும். இந்த மாதிரி வேஸ்ட்டான பேக்கை வந்து நம்ம எப்படி இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வேஸ்ட்டான பேக்கை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு கிச்சன் ஆப்ரான் தான் செய்ய போகிறோம். இது வந்து நம்ம ரொம்ப ஈஸி சிம்பிள், ஜஸ்ட்டு கட்டிங் மட்டும்தான். இதில் நம்ம எந்த ஸ்டிச்சும் பண்ண போகிறதில்ல. ரொம்பவே ஈஸி. இது யார் வேணாலும் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஹேண்டில் உடஞ்ச பக்கத்தை வந்து இந்த மாதிரி லைட்டாக சைடில் வந்து கட் பண்ணிடணும். அந்த லாஸ்ட் எட்ஜ் வரையும் கட் பண்ணிடணும். இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது இது லென்த்து வந்து நீட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம சைடில் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எட்ஜையும் கட் பண்ணிடணும். இந்த மாதிரி கீழே இருக்கும்ல அடிப்பக்கம், இதையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு ஃபுல்லாக லென்த்தாக ஒரே லென்த்தில் வந்து நமக்கு வந்து இந்த பேக் வந்து ஒரே லென்த்தாக கிடச்சிரும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே லென்த்து நீட்டாக கிடச்சிருச்சு. நம்ம வந்து நம்மளோட லென்த்து எந்த லென்த்துக்கு நமக்கு வேணுமோ அந்த லென்த்தை வச்சு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல லைட்டாக கிழிஞ்சிருக்கு. ஸோ நான் வந்து இந்த லென்த் வரையும் இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். நீங்கள் உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்தை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சைடில் இதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில் வந்து எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பின்னாடி நாட் கட்டுறதுக்கு வந்து இந்த சைடில் இருக்குல்ல எக்ஸ்ட்ரா பார்ட் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நமக்கு இவ்வளோ ஃபுல்லாக தேவையில்லை. நம்ம சைடில் வந்து லைட்டாக கட் பண்ணிடலாம். இதை நம்ம வந்து கடையில் போய் இது காசு கொடுத்துலாம் வாங்கணும் அவசியம் இல்லை. வீட்டில் இருக்க சிம்பிளாக இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே நம்ம வந்து பிக் ஷாப்பர் பேக் இருக்கும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி சைடில் ரெண்டு சைடும் வந்து கட் பண்ணிவிடுங்க. நம்ம அவசரமாக சமைக்கும் போது கண்டிப்பாக நம்ம ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகும், ஈரமாகும். ஸோ இந்த மாதிரி நம்ம கிச்சன் ஆப்ரான் யூஸ் பண்ணோன்னா வந்து அழுக்காகாமல் இருக்கும் நம்ம ட்ரெஸ்ஸு. நம்மளே ஈஸியாக வீட்டிலையே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி, சிம்பிள். நம்ம எந்த ஸ்டிச்சும் பண்ண தேவையில்லை இதுக்கு. இந்த மாதிரி இப்போ நம்ம ரெண்டு சைடும் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நெக் பார்ட்டுக்கு வந்து நம்ம இதை வந்து அப்படியே வச்சாலும் வச்சுக்கலாம். இல்லைனா நம்ம வந்து ஒரு ஷேப்காக வந்து நம்ம யூ ஷேப்பில் வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து நாட் வந்து ஜாயின் பண்ணலாம். இதில் ரெண்டு சைடு ரெண்டு ஹோல் போட்டுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் வேணுன்னா ஒயிட் வச்சுக்கலாம். இல்லை பின்னாடி ஓகே அந்த லெட்டர்ஸ்லாம் தெரிஞ்சால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நம்ம டர்ன் பண்ணி அந்த பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒயிட் இல்லாமல் வேறு கலர் பேக் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ரோப் வந்து இதில் ஜாயின் பண்ணுறேன். இது வந்து கழுத்தில் மாட்டுறதுக்காக நமக்கு வந்து எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ரோப் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ரோப் ஜாயின் பண்ணி நான் வந்து இது கூட வந்து ஒரு நாட் போட்டுக்கிறேன். ரெண்டு நாட் போட்டுக்கிறேன் வெளில வராமல் இருக்கிறதுக்காக. இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். இந்த ஹோலில் இதே மாதிரி இன்சர்ட் பண்ணி இதையும் நாட் போட்டுக்கோங்க, வெளில வராமல் டைட்டாக இருக்க மாதிரி. நீங்கள் கழுத்தில் வந்து லென்த்து பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்து வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி சைடில் வந்து நம்ம பின்னாடி கட்டுறதுக்கும் ஒரு நாட் ரெண்டு நாட்டை வந்து போட்டுக்கலாம். ரெண்டு சைடு ரெண்டு ரோப் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதையும் நாட் போட்டுக்கோங்க. இதையே கொஞ்சம் லென்த்து விட்டு கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம இதில் எந்த ஸ்டிச்சும் பண்ணல. ஜஸ்ட்டு வந்து இதை ஜஸ்ட் சைட்லேயும் கீழேயும் மட்டும் கட் பண்ணிவிட்டு நாட்டை ஜாயின் பண்ணோன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து நமக்கு சூப்பரான
கிச்சன் ஆப்ரான் வந்து ரெடி ஆகிடும். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி, யார் வேணாலும் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாட் போட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கிச்சன் ஆப்ரான் வந்து சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஈஸி இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வச்சு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.